பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்காக நீ கூப்பிட்டு நிற்க சொல்றீங்களா? நிற்போம். நீ ஓட்டு போய் ஜெயிக்கலாம் கூட நாங்கள் நிற்போம். சரி ஆட்டேம்மா. நன்றிம்மா. பரவாயில்லம்மா. வரம்மா. நான் போயிட்டு நன்றிக்கா. அவார்டு ஆமா ஒரு பிரச்சனை சொல்றாங்க. ஒன்று அவங்கள தலையெடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை தம்பி நம்புறாங்க. போங்க போங்க போங்க. வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து திருவிழாங்காட்டில் இருக்கிற அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கோம். இது வந்து இந்த பகுதிக்கு உள்ளே போகிற ஒரு முக்கியமான வழி. அந்த மெயின் ரோட்லேருந்து நேராக வந்து அந்த சாலை வந்து அம்பேத்கர் நகருக்கு உள்ளே போகுது. அம்மா இங்கே வாங்கம்மா. நம்ம இந்த அம்மாட்டி கேட்போம். இங்கே தான் இருக்குது உங்கள் வீடு. நாங்கள் வரும்போது இங்கே வாங்க, இங்கே நில்லுங்க. இந்த தண்ணி வந்து மழை தண்ணியாம்மா? இல்லைம்மா, இது என்ன தண்ணி சொல்லுங்க. தண்ணி. ஆ, இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது? எவ்வளோ நாளாக? 4-5 மாதம் ஆயிடுச்சு. 2-3 மாதமாக இருக்குது தண்ணி. சுகர்பேட்டை உள்ள போயிருந்தது. சுகர்பேட்டையில் இப்போ அனுப்புறத்தில் வந்த லேடிஸு அந்த தண்ணி இங்கே நிப்பாட்டுக்கிறாங்க. அது அந்த இடத்துல அடிச்சிட்டுக்கிறாங்க இந்த பக்கம். இது வந்து நம்ம வீடுங்களில் இருக்கிற சாக்கடை தண்ணியா? என்ன தண்ணி? வீட்டுங்களில் இருக்கிற சேகர் தண்ணி, குளிக்கிறது, பாத்ரூம் தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் வர. ஒரு மாதமாக இருக்குதா? ஒரு மாதம் 3 மாதம் கூட போயிடுச்சு. இப்படியே இருக்குது. நாங்கள் இதை தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரோம். இந்த திராவிட ஆட்சியாளர்களோட சாதனையே இதுதான். இவங்க மக்கள்கிட்ட இலவசங்களை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கை வாங்கி அதிகாரத்தை பெறுவாங்க. வந்த உடனே காவா கட்ட கான்ட்ராக்டு, ரோடு போடுற கான்ட்ராக்டு, இதெல்லாம் பாருங்கள். காவா கட்டி இருக்குது. இதுதான் காவா. இது காவா இது வந்து கட்டின காவா. இது வந்து ரோடு, தார் ரோடு. இந்த காவா உடஞ்சி தான் இப்போ வந்து இந்த தண்ணி நிற்கிது. நம்ம முதல்லையே சொல்கிறோம், இவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை செய்ய தெரியாது, எந்த அறிவும் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த சாக்கடை தண்ணியை முறையாக ஒரு சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பி அந்த சாக்கடையை சுத்திகரிப்பு செஞ்சு தான் அந்த தண்ணியை வெளியேற்றணுமே தவிர, இப்படி ரோட்டில் மக்கள் போகிற இடத்துல இப்படி வெளியேற்றக்கூடாது. இந்த அம்மா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எங்களை மடக்கி கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு வரீங்களே, எங்கள் ரோடை பார்த்தீங்களா அப்படின்னு. இதை தாண்டி போயிடுவீங்களான்னு கேட்டாங்க. இப்போ தாண்டி வந்து தான் இந்த பதிவையே நம்ம எடுக்கிறோம். நாம் இந்த அதிகாரத்துக்கு வரோம். எளிய பிள்ளைகள் இங்கே நிற்கிற வேட்பாளர்கள் 2 பேருமே கோடீஸ்வரர்களுக்கு வாக்களித்தால் எப்படி பணத்தை சேர்ப்பது என்று யோசிப்பார்கள். மக்கள் நலன் மேலே அக்கறை இருக்காது. அதை நிரூபிக்கிறது தான் இது. மக்கள் எப்படி இந்த சாலையில் பயணிப்பாங்க, இவங்களுக்கு நல்ல சாலை வேணுமே, இந்த அக்கறையெல்லாம் இல்லாமல் செயல்படுற ஆட்சியாளர்களை மாற்ற எங்கள் மக்கள் தான் உதவியாக இருக்கணும். உங்கள் வாக்கு விவசாயிக்கா விற்பனைக்கா என்பதை முடிவு செய்யுங்கள். நாளை இந்த அவலங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இந்த எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வலிமையை தாருங்கள். நமது வெற்றி உங்கள் வாக்கில் இருக்கிறது. நமது வாழ்க்கை உங்கள் வாக்கில் இருக்கிறது. மறக்காமல் விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள்.